நிறைய பேர் இல்லை ஆப்பிள் வாட்ச் ஸ்மார்ட் வாட்ச் வச்சுட்டு அதுவும் 10,000 ஸ்டெப்புக்கு நடந்து தீரணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு நடந்துட்டு இருக்காங்க. ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி மண் போக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் தயாரிக்கிறாங்க. அவங்க பீடோமீட்டருக்கு பேரே வந்து என்னன்னா 10,000 ஸ்டெப்ஸ் மீட்டர் அப்படின்னு அர்த்தம். ஏன் இந்த 10,000 ஸ்டெப்ஸ்னா ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு வாக்கிங் கிளப் வந்து நம்ம வந்து 10,000 ஸ்டெப்பாவது ஒரு நாளைக்கு எடுத்து வைக்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் அவங்க வந்து ஃப்ரேம் பண்ணிட்டு தான் தெரியுது. ஓ அப்படியா விஷயம். 10,000 கட்டாயம் நடக்கணுமா ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க. உங்களுக்கு இருக்கிறதுலே கம்மியாக ஒரு நாளைக்கே ஒரு 2,500லேருந்து 3,000 ஸ்டெப்புக்குள்ளே நடந்தவங்களுக்கு இறப்பு விகிதம் கொஞ்சம் சற்று அதிகமாக இருந்திருக்கு. சரிங்களா? ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு 4,500லேருந்து 5,000 ஸ்டெப் நடந்தவங்களுக்கு இறப்பு விகிதம் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கு. என்னடா இது, என்னம்மா இது? 7,500 ஸ்டெப்பு ஆகிற வரைக்கும் உங்களுக்கு இறப்பு விகிதம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்திருக்கு. அதுக்கு மேலே எந்த விதமான எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டும் கிடையாது. என்ன பழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. 10,000 அப்படிங்கிறது எதுவும் மேஜிக் நம்பர் கிடையாது. மற்ற விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி ஜாயிண்ட்டுக்கான இது, பேலன்ஸ்க்கான பயிற்சிகள், நம்ம மசில்ஸ்க்கான மற்ற பயிற்சிகள், இது எல்லாமே கொஞ்சம் கலந்து பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும்.